விஞ்ஞானிங்கன்னாவே ரொம்ப சீரியஸான ஆளுங்கன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம மூதாதையர்கள் கூட செக்ஸ் லைஃப் பத்தி பேசும்போது அவங்களுக்கும் கிசுகிசுக்க ரொம்ப பிடிக்கும் போல. ஆமாங்க, இன்னைக்கு நாம மனுஷ வரலாற்றோட ஒரு பயங்கர சுவாரஸ்யமான, அதே சமயம் விஞ்ஞானபூர்வமான ஒரு பாலியல் சர்ச்சையை தான் தோண்டி எடுக்க போறோம். ரெடியா இருங்க. பாத்தீங்களா, இது வெறும் பேச்சுக்கு சொல்லல, இதுதான் நிஜம். வாங்க, நம்ம இனத்தோட ஆரம்ப காலத்துல நடந்த சில அந்தரங்க ரகசியங்களை ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கதையோட ரொம்பவே பிரபலமான ஒரு பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். இதுதான் நாம அடுத்து பார்க்க போற பயங்கரமான ஆச்சரியங்களுக்கான ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம இனம், அதாவது ஹோமோசேப்பியன்ஸ், நாம எல்லாரும் சுமார் 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில தான் உருவானோம். அங்கே பல்லாயிரம் வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம மூதாதையர்கள் உலகத்தையே சுத்தி பார்க்க கிளம்பிட்டாங்க. ஆனா அந்த பயணத்துல தான் அவங்க ஒரு விஷயத்த உணர்ந்தாங்க. அவங்க இந்த உலகத்துல தனியா இல்லைன்னு. ஆமா, அவங்க போறதுக்கு முன்னாடியே நியாண்டர்தால்ஸ் மாதிரி வேற சில மனித இனங்கள் அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இங்க ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம். நாம பொதுவா நியாண்டர்தால்னு சொன்னாலும் அதோட சரியான உச்சரிப்பு நியாண்டர்தால். ஏன்னா அதோட முதல் படிமங்கள் ஜெர்மனில இருக்கிற நியாண்டர் பள்ளத்தாக்குல கண்டுபிடிக்கப்பட்டது. ஜெர்மன்ல பள்ளத்தாக்குக்கு தால்னு பேரு. ஒரு குட்டி லாங்குவேஜ் லெசன். சரி, இப்பதான் அசலான கேள்விக்கே வரும். ஹோமோசேப்பியன்ஸும் நியாண்டர்தால்களும் வேற வேற இனங்கள். ஆனா அந்த வித்தியாசம் அவங்கள தடுத்து நிறுத்துச்சா? இல்ல, தடுக்கவே இல்லங்கிறது தான் இங்க இருக்கிற பயங்கரமான ட்விஸ்ட். இன்னைக்கு இருக்கிற நவீன மனுஷங்களோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல 1-4% வரைக்கும் நியாண்டர்தால் டிஎன்ஏ இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நியாண்டர்தால்ஸ் அழிஞ்சு 40,000 வருஷம் ஆனா கூட அவங்க நம்ம உடம்புக்குள்ள இன்னும் ஒரு பகுதியா வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. ஆனா கதை இதோட முடியல. நம்ம மூதாதையர்கள் சந்திச்ச ஒரே இனம் நியாண்டர்தால்ஸ் மட்டும் இல்ல. நம்ம குடும்ப மரம், அதாவது நம்ம ஃபேமிலி ட்ரீ, நாம நினைச்சதை விட ரொம்பவே சிக்கலானது. விஞ்ஞானிகள் டெனிசோவன்ஸ் அப்படின்னு இன்னொரு பண்டைய மனித இனத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட டிஎன்ஏ தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற சில மக்கள் கிட்ட இன்னைக்கும் இருக்கு. அப்போ பாருங்க, நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த உலகம் நம்ம கற்பனை செஞ்சதை விட பல இனங்கள் ஒன்னா கலந்து வாழ்ந்த ஒரு இடமா இருந்திருக்கு. இதுவே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? அப்போ நல்லா தயாராகிக்கோங்க. ஏன்னா இந்த கதை இப்போ இன்னும் ரொம்ப விசித்திரமான ஒரு பாதைக்கு போக போகுது. இப்ப நாம பேச போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆமாங்க, நாம பேன்களை பத்தி தான் பேச போறோம். ஏன் கூடவே இருங்க, ஏன்னா இது நம்ம மனுஷ இனத்தோட கதையில ஒரு வினோதமான பகுதியை நமக்கு புரிய வைக்க போகுது. பொதுவா உயிரியல்ல ஒரு விதி இருக்கு. அதாவது ஒவ்வொரு பாலூட்டி இனத்துக்கும் அதுக்குன்னே பிரத்யேகமா ஒரு வகை பேன் தான் இருக்கும். அது அந்த விலங்கோட உடம்பு முழுசும் வாழும். இதுக்கு பேரு தான் பேன் விதி. ஆனா மனுஷங்களான நாம இந்த விதிக்கு ஒரு பெரிய விதிவிலக்கு. நம்ம கிட்ட ஒரு வகை பேன் இல்ல, 2 வகை இருக்கு. ஒன்னு நம்ம தலையில வாழ்ற தலைப்பெண், இன்னொன்னு நம்ம அந்தரங்க பகுதிகள்ல வாழ்ற பிறப்புறுப்பு பெண். இது வேற எந்த பாலூட்டிக்கிட்டையும் இல்லாத ஒரு விசித்திரமான நிலைமை. இப்போதான் $1,000,000 கேள்வி வருது. மத்த எல்லா பாலூட்டிகளுக்கும் ஒரே ஒரு வகை பேன் இருக்கும்போது நமக்கு மட்டும் இந்த 2வது வகை பேன் எங்கிருந்து வந்துச்சு? பதில் உங்கள கண்டிப்பா அதிர்ச்சி கொள்ளாக்கும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, கொரில்லாக்கள் கிட்ட இருந்து. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். நம்ம பிறப்புறுப்பு பேன்களோட மரபணு கொரில்லாக்கள் மேல வாழ்ற பேன்களோட மரபணுவோட ரொம்பவே ஆச்சரியமான அளவுக்கு ஒத்துப்போகுது. பயப்படாதீங்க, இது நேத்து இன்னைக்கு நடந்த விஷயம் இல்ல. இந்த சம்பவம் சுமார் 3.3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்ட்ராலோபிதேகஸ் மாதிரி இருந்த நம்மளோட ரொம்ப ரொம்ப பழமையான மனித குரங்கு மாதிரி இருந்த மூதாதையர்கள் காலத்துல நடந்திருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது இது மனுஷங்களுக்கும் கொரில்லாக்களுக்கும் நேரடியா நடந்த தொடர்பு இல்ல. இது நம்மளோட மிக தொன்மையான மூதாதையர்களுக்கும் அவங்களோட மூதாதையர்களுக்கும் இடையில நடந்திருக்கலாம். சரி, இவ்ளோ விஷயங்களையும் பார்த்தோம் இல்லையா? இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்மள பத்தியும் நம்ம வரலாற்ற பத்தியும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான சாராம்சம் இதுதான். 1, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நியாண்டர்தால்களோட வம்சாவளி தான். 2, நம்மள சில பேர் டெனிசோவன்களோட வம்சாவளியும் கொண்டிருக்கும். 3, நம்ம வரலாறு பேன்கள் மூலமா கொரில்லாக்களோட ஒரு ரொம்பவே வினோதமான ஒரு தொடர்பு வச்சிருக்கு. நம்ம குடும்ப மரம் ஒரு நேரான கோடு கிடையாது, அது பல கிளைகளோட பின்னி பிணைஞ்ச ஒரு சிக்கலான வலைப்பின்னல். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். நாம ஒரு தனிப்பட்ட இனமில்ல, பல இனங்களோட ஒரு கலவைங்கிற இந்த உண்மை மனுஷ இனத்தை பத்தின உங்க பார்வையை எப்படி மாத்துது? உங்க எண்ணங்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த மாதிரி விசித்திரமான ஆச்சரியமான அறிவியல் கதைகளை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா கண்டிப்பா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஆச்சரியத்தோட உங்களை சந்திக்கிறேன்.